ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை மீண்டுமாக இந்த வேத படிப்புக்கு நேராக வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி நாம் ஜெபித்து ஆரம்பிக்கலாம். பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய வசனங்களை கற்றுக்கொள்ளும் வண்ணமாக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே காணப்படுகிறோம். கர்த்தர் எங்களோடு அசைவாடுவீராக. இணைந்து கொள்ளுகிறதான கலந்து கொள்ளுகிறதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவீராக. நாங்கள் ஆண்டவரே படிக்க போகிறதான இந்த வேத பாடம் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க. பேசுவீராக. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமான தேவஜனங்களே, நாம் இந்த நவம்பர் முதல் வாரத்திலிருந்து கிறிஸ்து பிறப்பை பற்றி நாம் நம்முடைய வேத படிப்பிலே தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் அதையே நாம் தொடர்ந்து படிக்கப் போகிறோம். கடந்த வாரத்திலே சாஸ்திரிகளுடையதான ஆராதனையை பற்றி நாம் கற்றுக்கொண்டோம். இந்த சாஸ்திரிகள் யார், எங்கிருந்து வந்தார்கள், எதற்காக வந்தார்கள், எப்படி இயேசுவை ஆராதித்தார்கள் என்கிறதான காரியங்களை மிகவும் தெளிவாக கற்றுக்கொண்டோம். கடந்த வாரத்தினுடையதான் அந்த படிப்பின் முடிவில் நான் ஒரு கேள்வியை கேட்டிருந்தேன். எத்தனை சாஸ்திரிகள் இயேசுவை வணங்கும்படியாக வந்தார்கள் என்று சொல்லி. ஒரு சில பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தீர்கள். இந்த அநேகம் பேர் நீங்கள் இதை யோசித்து பார்த்திருப்பீர்கள். உங்களுக்கு சரியான பதில் தெரியுமாக இருக்கும். எத்தனை சாஸ்திரிகள் இயேசு கிறிஸ்துவை காணும்படியாக வந்தார்கள் என்று நாம் பார்த்தால் அதை நாம் சரியாக சொல்ல முடியாது. நாம் ஆதி காலங்களிலிருந்தே நம்முடைய சபைகளிலும் நம்முடைய முன்னோர்கள் வழக்கமாக சொல்லிக் கொடுத்தது என்னவென்று சொன்னால், 3 சாஸ்திரிகள் இயேசுவை காணும்படியாக வந்தார்கள் என்று. எதை குறித்து நாம் அப்படி சொல்லுகிறோம் என்று சொன்னால், அவர்கள் 3 விதமான பரிசு பொருட்களை இயேசுவுக்கு காணிக்கையாக வைத்தார்கள். பொன், வெள்ளைப்போளம், தூபவர்க்கம். எனவே 3 சாஸ்திரிகள் தான் வந்திருப்பார்கள் என்று நாம் அநேகம் பேர் அதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறோம். ஆனால் வேதத்திலே எத்தனை பேர் வந்தார்கள் என்று குறிப்பிடப்படவில்லை. சாஸ்திரிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் 2 அல்லது அதற்கும் அதிகமான பேர்கள் வந்திருக்கலாம். 3 பேர் மாத்திரம் வந்திருக்கலாம் என்று அல்ல, இன்னும் அதிகமான சாஸ்திரிகள் வந்திருக்கலாம். ஏனென்றால் அநேக ஞானவான்கள் சாஸ்திரிகள் கிழக்கு தேசத்திலே காணப்பட்டிருப்பார்கள். அந்த நட்சத்திரத்தை பார்த்த மாத்திரத்திலே அநேக சாஸ்திரிகள் கடந்து வந்து இயேசுவை வணங்கியிருக்கலாம். ஆனால் அவர்கள் கொடுத்ததான அந்த பரிசு பொருட்கள் 3 விதங்கள்: பொன், வெள்ளைப்போளம், தூபவர்க்கம். எனவே நாம் பரம்பரையாக சொல்லி வருகிறதான அந்த 3 சாஸ்திரிகள் என்று அல்ல, இன்னும் அதிகமான பேர் கடந்து வந்திருக்கலாம் என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளிலே மெய்ப்பர்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். மேய்ப்பர்களிடமிருந்து மேசியா வரைக்கும், அதாவது இன்றைக்கு முழுமையாக இந்த மேய்ப்பர்கள் யார், அவர்கள் எப்படி இயேசுவை காணும்படியாக வந்தார்கள், எப்படி இயேசுவை ஆராதித்தார்கள், இயேசு பிறந்தார் என்கிறதான செய்தி அவர்களுக்கு எப்படி கொடுக்கப்பட்டது, அவர்கள் எப்படி பிரதியுத்தரம் அருளினார்கள் என்கிறதை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். நம்முடைய வேத படிப்பிற்கு ஆதாரமாக லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனம் 8 - 20 வரையிலும் அந்த வசனங்களை நாம் இன்றைக்கு மேலோட்டமாக தியானிக்க போகிறோம். இந்த மெய்ப்பர்களுக்கு இயேசு கிறிஸ்து பிறந்ததான செய்தி அறிவிக்கப்படுகிறது. அறிவிக்கப்பட்டதான மாத்திரத்திலே இயேசு ராஜா எங்கே பிறந்திருக்கிறார் என்று அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதான அடையாளத்தின் பிரகாரமாக கடந்து வந்து இயேசுவை பார்க்கிறார்கள், இயேசுவை வணங்குகிறார்கள். அது எதை குறிப்பிடுகிறது என்று சொன்னால், இயேசு இந்த பெத்லகேமுக்கோ எருசலேமுக்கோ மாத்திரம் ராஜா கிடையாது, முழு உலகத்திற்கும் அவர் ராஜாவாக காணப்படுகிறார். இந்த மேய்ப்பர்கள் யார்? சமூக ரீதியாக பார்க்கிறதான போது யூதயா தேசத்திலே ஒரு தாழ்மையான வேலைகளை செய்து வந்தவர்கள் தான் இந்த மேய்ப்பர்களாக காணப்பட்டார்கள். இந்த மேய்ப்பர்களுக்கு அநேக இடங்களிலே மரியாதை கொடுக்க மாட்டார்கள். பலவிதமான சடங்குகளுக்கும் கொண்டாட்டங்களுக்கும் இவர்களை அழைக்க மாட்டார்கள். என்று சொன்னால், ஜனங்களுக்குள்ளதாக காணப்பட்டதான ஒரு சில கருத்துகள் என்னவென்று சொன்னால், இவர்கள் தாழ்மையின் அனுபவத்தை தரித்திருக்கிறதான மேய்ப்பர்கள் மட்டுமே, இவர்களுக்கு நாம் எதற்கு மரியாதை கொடுக்க வேண்டும், அநேக விதமான எண்ணங்கள் இவர்களுக்குள்ளதாக காணப்பட்டது. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு இவர்கள் மேய்ப்பர்கள் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் நகர்ந்து சென்று தங்களுடைய மந்தைகளின் மேய்ச்சலை அவர்கள் கவனிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். பொருளாதார ரீதியாக பார்க்கிறதான போது இவர்களுடையதான வருமானம் யாரோ ஒரு எஜமான்களுக்கோ அல்லது சொந்த
மந்தைகளோ மேய்க்கிறதன் மூலமாகவும் அவைகளை சரியாக பராமரிக்கிறதன் மூலமாகவும் தான் இவர்களுக்கு கிடைக்கிறதான வருமானமாக இருக்கிறது. இந்த மேய்ப்பர்கள் தான் இஸ்ரவேலர்களுடையதான ஒரு பொருளாதாரத்திற்கு ஒரு முக்கியமான பங்கு வகித்தவர்களாகவும் காணப்பட்டார்கள். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு அநேக நேரங்களிலே இவர்கள் வெறுக்கப்பட்டவர்களாகவும் ஒதுக்கப்பட்டவர்களாகவும் அவர்களுடையதான பழக்க வழக்கங்களை மற்ற ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கும் இந்த மேய்ப்பர்கள் ஒதுக்கப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் வேதம் இந்த மேய்ப்பனை தேவனோடு கூட உருவகப்படுத்துகிறதை பார்க்க முடியும். நானே நல்ல மேய்ப்பன், கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார். இந்த மேய்ப்பர் என்கிறதான வார்த்தையை தேவன் தன்னுடைய ஜனங்களை மேய்க்கும்படியாகவும் வழிநடத்தும்படியாகவும் ஒரு தலைவர்களாக ஏற்படுத்தினதான ஒரு வார்த்தையாக நாம் இதை பார்க்க முடியும். இந்த மேய்ப்பர்கள் ஒருவேளை எருசலேம் பெத்லெகேம் பகுதிகளிலே தங்களுடைய மந்தைகளை மேய்த்து கொண்டிருந்திருப்பார்கள். சில வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், இந்த பகுதிகளிலே மேய்க்கிறதான மந்தைகள் எல்லாமே தேவ ஆலயத்திலே அந்த பலி இடுகிறதற்கு என்று சொல்லி தங்களை அவர்கள் பராமரித்து வருகிறதான ஆட்டுக்குட்டிகளாக காணப்பட்டார்கள். எனவே இயேசு கிறிஸ்து இந்த பகுதியிலே ஆட்டுக்குட்டியானவராக ஜனங்களின் பாவத்தை போக்கும் வண்ணமாகவும் ஜனங்களை மீட்கும் வண்ணமாகவும் தேவ ஆட்டுக்குட்டியானவராக இந்த உலகத்திலே கடந்து வந்தார் என்று சில வேத வல்லுநர்கள் ஒப்பிடுகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த மேய்ப்பர்களுடையதான சிறப்பு அம்சம் என்ன? இந்த கேள்வியை நான் உங்களிடத்தில் கேட்கிறேன் என்று சொன்னால் கூட நீங்கள் அநேகம் பேர் அநேக விதமான பதில்களை சொல்லுவீர்கள். என்று சொன்னால் அநேகம் பேர் மேய்ப்பர்களை பார்த்திருப்பீர்கள், எப்படி அவர்கள் தங்களுடைய மந்தைகளை வழிநடத்துகிறார்கள், எப்படி அவர்கள் பராமரிக்கிறார்கள் என்று சொல்லி பார்த்திருப்பீர்கள். இன்னும் அநேகம் பேர் உங்களுடைய வீடுகளில் கூட மந்தைகள் இருந்திருக்கும். ஆனால் ஒரு மேய்ப்பனுடையதான முக்கியமான ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்று சொன்னால், தங்களுடைய மந்தைகளை பாதுகாத்து பராமரித்து அவைகளுடையதான தேவைகளை சந்திக்கிறது. இந்த மேய்ப்பர்கள் ஏதோ ஒரு உலர்ந்ததான இடத்திலே தங்களுடைய மந்தைகளை மேய்க்க மாட்டார்கள். மாறாக எந்த இடத்திலே பச்சை பசேல் என்று இருக்கிறதோ, எந்த இடத்திலே தானியங்களும் புற்களும் அதிகமாக கிடைக்கிறதோ அந்த இடத்திற்கு தங்களுடைய மந்தைகளை கொண்டு செல்லுகிறவர்களாக இருப்பார்கள். தேவனை ஒரு மெய்ப்பராக சங்கீதக்காரன் உருவகப்படுத்தி சொல்லும்போது சங்கீதம் 23 சொல்லுகிறார், கர்த்தர் என்னுடைய மேய்ப்பர், அவர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கும்போது அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுவார், புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்ப்பார், எந்த நிலையிலும் என்னுடைய உணவிற்கோ தண்ணிக்கோ என்னுடைய பாதுகாப்புக்கோ பஞ்சம் இல்லாதபடிக்கு இந்த மேய்ப்பன் சரியான விதத்திலே வழிநடத்துகிறவராக இருப்பார் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். அதைதான் சாதாரணமாக ஒரு மேய்ப்பனும் தங்களுடைய ஆட்டு மந்தைகளையும் சரியான முறையிலே பராமரிக்கிறவர்களாக இருப்பார்கள். இவர்கள் மேய்த்து கொண்டிருக்கிறதான இடத்திலே புற்கள் அல்லது தண்ணீர் இது எல்லாமே இல்லாத ஒரு உலர்ந்த அனுபவமாக வருகிறதான போது தங்களுடைய மந்தைகளை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அவர்கள் கொண்டு செல்லுகிறவர்களாக காணப்படுவார்கள். நாம் இதனுடையதான உதாரணத்தை ஆதியாகமம் 37வது அதிகாரத்திலே பார்க்க முடியும். யாக்கோபு தன்னுடைய குமாரனாகிய யோசேப்புடையதான சகோதரர்கள் மந்தை மேய்த்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை போய் பார்த்து வா என்று சொல்லி அனுப்புகிறார். ஆனால் யோசேப்பு அனுப்பப்பட்டது சீக்கிம் என்கிறதான பகுதிக்கு. ஆனால் சீக்கிம் என்கிறதான பகுதியிலே யோசேப்பு கடந்து சென்று பார்க்கிறார், தன்னுடைய சகோதரர்கள் அங்கே இல்லை. விசாரித்ததான போது யோசேப்புக்கு தெரிய வருகிறது, அவர்கள் தோத்தான் என்கிறதான ஒரு பகுதிக்கு தங்களுடைய மந்தைகளை மேய்க்கும்படியாக கடந்து சென்றிருக்கிறார்கள் என்று சொல்லி. அப்படியானால் மேய்ப்பர்கள் தங்களுடைய மந்தைகளின் பராமரிப்பை கருதுகிறவர்களாக இருந்தார்கள். வேதத்திலே அநேக நம்முடைய முற்பிதாக்களை பார்க்க முடியும். அவர்கள் தங்களுடைய மந்தைகளை பாதுகாத்து பராமரித்தவர்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவர்கள் மேய்ப்பர்களாக இருந்திருக்கிறார்கள். மோசே 40 வருடம் மீதியானிலே தங்களுடைய மந்தைகளை மேய்க்கிறவராக இருந்தான். தாவீது ஒரு மேய்ப்பனாக காணப்படுகிறான். அதற்கு அப்புறமாக தேவன் தாவீது ராஜாவாக மாற்றுகிறார். இயேசு நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி தன்னை சுட்டி காட்டுகிறார். யோவான் 10வது அதிகாரம் 11வது வசனத்திலே. இப்படிப்பட்டதான முக்கியமான குறிக்கோள்களும் முக்கியமான அம்சங்களும் இந்த மேய்ப்பனுடைய வாழ்க்கையிலே வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் உலக பிரகாரமாக அவர்கள் வெறுக்கப்பட்டவர்களாகவும் ஒதுக்கப்பட்டவர்களாகவும் கைவிடப்பட்டவர்களுமாக காணப்படுகிறார்கள். இப்படிப்பட்டதான மேய்ப்பர்கள் தங்களுடைய மந்தைகளை மேய்த்து கொண்டு இருக்கிறார்கள். லூக்கா 2வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தைகளை காத்து கொண்டிருந்தார்கள். பாருங்கள்,
இந்த மேய்ப்பர்கள் ராத்திரியிலே வயல்வெளியிலே தங்கி தங்களுடைய மந்தைகளை காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தூங்கவில்லை. எந்த விதமான ஒரு கேர்லெஸ் இல்லாமல் அவர்கள் இருக்கவில்லை. தங்களுடைய வேலைகளை குறித்து அவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுகிறவர்களாகவும் இல்லை. ஒரு சாதாரணமான ஒரு வேலை தான் செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்களுடைய மந்தைகளை அவர்கள் பாதுகாத்து காத்து கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். நாம் சிறிய காரியங்களிலே உண்மையுள்ளவர்களாக இருக்கிறதான போது தேவன் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அல்லது உயர்ந்த காரியங்களிலே அவர் நம்மை அதிகாரிகளாக வைக்கிறவராக இருக்கிறார். இப்படிப்பட்டதான மேய்ப்பர்களுக்கு தான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தி முதலாவதாக கடந்து வருகிறது. யாருக்கு இந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தி கடந்து வந்தது? முதலாவது இந்த மேய்ப்பர்களுக்கு கடந்து வருகிறது. வசனம் 9 பார்க்கும்போது, எவ்வேளையிலே அவர்கள் தங்களுடைய மந்தைகளை காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். இப்போது தேவதூதன் அவர்களிடத்திலே கடந்து வருகிறார். தேவதூதன் கடந்து வந்ததான போது அங்கு என்ன நடந்தது? 2 விதமான காரியங்கள் நடக்கிறது. ஒன்று, தேவனுடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசிக்கிறது. இரண்டாவதாக, இவர்கள் பயப்படுகிறார்கள். தேவ மகிமையை பார்த்த மாத்திரத்திலே இவர்கள் பயப்படுகிறார்கள். என்ன இது? எப்படிப்பட்டதான சூழ்நிலை? இதற்கு முன்பதாக இவர்கள் இதை பார்த்தது இல்லையே என்கிறதான ஒரு சூழ்நிலை. அதாவது இதற்கு முன்பதாக இவர்கள் தங்களுடைய மந்தைகளை காத்து கொண்டிருந்ததான போது ஒருவேளை ஏதாவது காட்டு விலங்குகள் கடந்து வந்திருக்கலாம். காட்டு விலங்குகளை பார்த்து தங்களுடைய மந்தைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு பயம் இவர்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது அப்படிப்பட்டதான காரியங்களை இவர்கள் பார்க்கவில்லை. மாறாக அவர்கள் பார்க்கிறது தேவ மகிமையாக காணப்படுகிறது. உலகத்திலே வெறுக்கப்பட்டவர்கள் தங்களுடைய வேலைகளை வைத்தும் தங்களுடைய செல்வங்களை வைத்தும், ஆனால் தேவன் அவர்களை கண்டு கொண்டவராக இருக்கிறார். இயேசுவின் பிறப்பு, இந்த மேசியாவின் பிறப்பு, ராஜாவின் பிறப்பு இந்த மேய்ப்பர்களுக்கு முதலாவது அறிவிக்கப்படுகிறது. அவர்கள் பயப்படுகிறார்கள். பயப்பட்டதான போது தேவதூதன் இவர்களுக்கு பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். பாருங்கள், வசனம் 10-12 வரையிலும். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீது ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். தேவதூதன் இவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தமான ஒரு தேற்றுகிறதான ஒரு வார்த்தையையும் பிரசங்கத்தையும் கொடுக்கிறார். என்னவென்று சொல்ல, முதலாவது, பயப்படாதிருங்கள். இதுதான் கிறிஸ்துமஸுடையதான கிறிஸ்து பிறப்பின் ஒரு முக்கியமான ஒரு செய்தி. பயப்படாதிருங்கள். ஏன்? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் பிறந்திருக்கிறார். அவருடைய பிறப்பு உங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. அது ஒரு நற்செய்தியாக காணப்படுகிறது. அவர் உங்களை ரட்சிக்கிற இரட்சகராக காணப்படுகிறார். இயேசு கிறிஸ்து அவர் இரட்சகராக காணப்படுகிறார். அது எதை குறிப்பிடுகிறது என்று சொன்ன இந்த வசனத்திலே, அவர் இரட்சகர் என்று சொன்ன தன்னுடையதான பணியை, ஊழிய பணியை அவர் செய்ய ஆரம்பிக்கிறவராக இருக்கிறார். கிறிஸ்து என்று சொல்லுகிறதான போது அது அவருடையதான நிலைமையை குறிக்கிறது. அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கர்த்தர் என்று சொல்லுகிறதான போது அவருடையதான அதாரிட்டி, லார்ட், ஆண்டவனே, அவருடையதான அதிகாரத்தை அது குறிப்பிடுகிறதாக காணப்படுகிறது. பயந்து போய் இருக்கிறதால இந்த மேய்ப்பர்களுக்கு பயப்படாதிருங்கள். இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். அவர் மேசியா, அவர் ராஜா. அவருடைய பிறப்பு உங்களுக்கு ஒரு நற்செய்தியாக காணப்படுகிறது. அவர் உங்களை ரட்சிப்பார். பிரியமான தேவஜனங்களே, நீங்கள் எதையெல்லாம் குறித்து பயந்து போய் இருக்கிறீர்கள்? எதையெல்லாம் குறித்து கலங்கி போய் இருக்கிறீர்கள்? இந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பினுடையதான முக்கியமான ஒரு நற்செய்தி என்னவென்று சொன்னால், பயப்படாதிருங்கள். இந்த நற்செய்தி ஏதோ ஒரு சில ஜனங்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்படவில்லை, அல்லது மேய்ப்பர்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்படவில்லை, முழு உலகத்திற்குமான நற்செய்தியாக இருக்கிறது. அதுதான் அந்த 10வது வசனம் சொல்லுகிறது, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகும் நற்செய்தி. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறதான நற்செய்தியாக காணப்படுகிறது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. இவர்கள் இப்படி பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறதான போது, யார்? தூதர்கள் இந்த நற்செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறதான போது, இன்னும் ஆகாயத்திலிருந்து மறுபடியுமாக தூத சேனைகள் கடந்து வந்து தேவனை ஆராதிக்கிறார்கள். இயேசுவை உயர்த்துகிறவர்களாக இருக்கிறார்கள். வசனம் 13-14. அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும்,
பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். பிரியமான தேவஜனங்களே, நம்முடைய தேவன் மாத்திரம் அவர் ஆராதனைக்கு பாத்திரர், துதிகளுக்கு பாத்திரர். வானமும் பூமியும், வானத்தில் உள்ளவர்களிலும் பூமியில் உள்ளவர்களிலும் எல்லாம் துதித்து போற்றுகிறதான ஒரே தேவன் நம்முடைய தேவனாக காணப்படுகிறார். உன்னதத்தில் இருக்கிறதான தேவனுக்கு மகிமை இந்த பூமியிலே அவருடைய பிறப்பு சமாதானத்தை கொண்டு வந்தது. மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை அவர்கள் துதித்து போற்றி மகிழ்ந்து பாடுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். இந்த தூதர்கள் மேய்ப்பர்களுக்கு இயேசுவின் பிறப்பை சொல்லுகிறதான போது ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார்கள். வசனம் 12, பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். இப்போது இந்த தூதர்கள் சேனையும் கடந்து செல்லுகிறது. வசனம் 15 பார்க்கிறதான போது இந்த மேய்ப்பர்களுடையதான அந்த பிரதியுத்தரத்தை பாருங்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்திற்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். இந்த தூதர்கள் கடந்து சென்ற உடனே இந்த மேய்ப்பர்கள் தாமதிக்கவில்லை. உடனடியாக அவர்கள் தங்களுக்குள்ளே சொல்லுகிறார்கள். அவர்கள் தாமதிக்கவில்லை, தங்களுக்குள்ளதாக வாக்குவாதம் செய்யவில்லை, சந்தேகப்படவில்லை, வேற யாராவது ஒருவர்கள் கடந்து செல்லுங்கள் என்று அவர்கள் சொல்லவில்லை. அவர்கள் சொல்லுகிறார்கள், நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்த எல்லாவற்றையும் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் அவர்கள் கடந்து சென்று மரியாளையும் யோசேப்பையும் பிள்ளையையும் அவர்கள் கண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடையதான விசுவாசம் உடனடியாக பிரதியுத்தரம் கொடுத்ததாக காணப்பட்டது. பல நாட்கள் தாண்டி செல்லலாம் என்று அல்ல, அல்லது பல வருடங்கள் தாண்டி செல்லலாம் என்று அல்ல, மேய்ப்பர்கள் கடந்து சென்ற மாத்திரத்திலே இவர்கள் முடிவெடுத்து எல்லாருமாக இப்போது இயேசுவை காணும்படியாக கடந்து செல்லுகிறார்கள். அது எதை குறிப்பிடுகிறது என்று சொன்னால், தேவனுக்காக அவர்களுக்கு காணப்பட்டதான அந்த தாகத்தையும் வாஞ்சையும் அது குறிப்பிடுகிறதாக இருக்கிறது. இந்த இயேசு ராஜாவை நாம் தேட வேண்டும், பார்க்க வேண்டும் என்கிறதான ஒரு வாஞ்சியை அது குறிப்பிடுகிறது. இந்த இயேசுவின் வாக்குத்தத்தங்களை, தீர்க்க தரிசனங்களை, அவர்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பிறருக்கு அறிவிக்கிறதற்கான அந்த தாகமும் ஆசையும் அவர்களுக்கு அதிகமாக காணப்பட்டது. எனவே தேவன் நம்மோடு கூட பேசுகிறதான போது தாமதிக்க வேண்டாம். நாளைக்கு செய்யலாம், அல்லது அடுத்த வாரம் செல்லலாம், அல்லது இன்னொரு வாட்டி பார்த்துக்கலாம் என்று அல்லாதபடிக்கு தேவன் சொல்லுகிறதை உடனடியாக நிறைவேற்றுகிறதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். மேய்ப்பர்கள் ஜனங்களால் தாழ்த்தப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், அல்ல தேவன் அவர்களை உயர்த்தினவராக இருக்கிறார். எப்படி இயேசுவின் பிறப்பு ஒரு ராஜாவுக்கு அறிவிக்கப்படவில்லை, ஏதோ பெரிய ராஜ்யங்களுக்கு அறிவிக்கப்படவில்லை, ஆசாரியர்களுக்கு அறிவிக்கப்படவில்லை, லேவியர்களுக்கு அறிவிக்கப்படவில்லை, ஆனால் சமுதாயத்தினால் வெறுத்து ஒதுக்கப்படுகிறதான இந்த மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டதாக காணப்படுகிறது. எனவே இந்த இயேசுவை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான மேசியாவாக காணப்படுகிறார். இந்த இயேசுவை இவர்கள் கடந்து சென்று பார்த்து ஆராதித்ததற்கு அப்புறமாக இந்த மேய்ப்பர்களுடையதான பதில் எப்படி இருக்கிறது பாருங்கள். வசனம் 17 அந்த பிள்ளையை கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். அந்த இயேசுவை பார்க்கிறார்கள். இயேசுவை குறித்து தூதர்கள் இவர்களுக்கு அறிவித்ததான அறிவிப்பையும், தூதர்கள் பாடினதான அந்த உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர்மை பிரியமும் உண்டாவதாக என்கிறதான அந்த பாடல்களின் விளக்கங்களையும் இவர்கள் கேட்ட மாத்திரத்திலே இவர்கள் அடங்கி இருக்க முடியவில்லை. இப்போது இவர்கள் இந்த இயேசுவை குறித்து பிரசித்தம் பண்ணுகிறார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மேய்ப்பர்கள் சொன்னதை கேட்ட ஜனங்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். ஏன்? இந்த மேய்ப்பர்கள் இதற்கு முன்பதாக தங்களுடைய மந்தைகளை மேய்த்து ஊருக்கு வருகிறதான போது என்ன விதமான சம்பவங்களை சொல்லியிருப்பார்கள்? ஒருவேளை அவர்கள் சிங்கங்களை பார்த்தோம், சிங்கங்களை நாங்கள் பீரிட்டு போட்டோம், அல்லது புலியை பார்த்தோம், அல்லது எங்களுடையதான ஒரு ஆடு அது சாகர நிலைமையில் இருந்தது, இப்படி ஏதோ ஒரு சில விதமான சம்பவங்களை தான் சொல்லியிருப்பார்கள். ஆனால் இப்போது அவர்கள் புலியை பற்றியும் சிங்கத்தை பற்றியும் மற்ற விதமான விலங்குகளை பற்றி இவர்கள் சொல்லவில்லை. ஆட்டுக்குட்டியானவராகிய மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி இவர்கள்
பிரசித்தம் படுத்துகிறவர்களாக காணப்படுகிறார்கள். இவர்கள் சொன்னதை எல்லாரும் கேட்டு ஆச்சரியப்படுகிறார்கள். ஆனால் இந்த சூழ்நிலைகள் எல்லாமே 19 வருஷம் சொல்கிறது, மரியாள் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணி கொண்டிருந்தாள். அவள் தன்னுடைய இருதயத்திலே வைத்து என்ன நடக்கப் போகிறது, எப்படிப்பட்டதாக இருக்கிறது, எப்படிப்பட்டதான கிறிஸ்துவாக இருக்கிறார், இவருடைய பிறப்பு விசித்திரமாக இருக்கிறது, சாஸ்திரிகள் கடந்து வந்து இவரை ஆராதிக்கிறார்கள், விலை உயர்ந்ததான பரிசு பொருட்களை கொடுக்கிறார்கள், இப்போது மேய்ப்பர்கள் கடந்து வருகிறார்கள், எப்படிப்பட்டதான இயேசுவாக மேசியாவாக இவர் காணப்படுகிறார் என்று தனக்குள்ளே மரியாள் சிந்தனை பண்ணி கொண்டிருக்கிறார். வசனம் 20, மேய்ப்பர்கள் தங்களுக்கு சொல்லப்பட்டதன்படியே கேட்டு கண்ட யாவற்றையும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்துக் கொண்டே போனார்கள். ராஜாவாக பிறந்திருக்கிறதான இயேசுவை காணும்படியாக கடந்து செல்லுகிறார்கள். அவர்கள் கண்டு பார்த்து திரும்பி வருகிறதான போது தேவனை உயர்த்தி தேவனை பிரசித்தம் பண்ணி அவர்கள் கடந்து வருகிறார்கள். அவருடைய மறுத்தரத்தை பாருங்கள். இயேசுவை பற்றி அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள், பிரசித்தம் பண்ணுகிறார்கள். இப்போது இயேசுவை உயர்த்துகிறவர்களாக இவர்கள் காணப்படுகிறார்கள். அவர்கள் கேட்டார்கள், கண்டார்கள், அனுபவித்தார்கள், பிரசித்தம் பண்ணுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அவர்கள் அதே மேய்ப்பர்கள் தான். மேய்ப்பர்களாக தான் இயேசுவை காண சென்றார்கள். மேய்ப்பர்களாக தான் இயேசுவை பார்த்தார்கள். மேய்ப்பர்களாக தான் இயேசுவின் பிறப்பை பற்றி கேட்டார்கள். மேய்ப்பர்களாக தான் அவர்கள் கடந்து வந்து இயேசுவை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பர்களாக தான் இப்போது கடந்து வந்து இயேசுவை உயர்த்துகிறவர்களாக காணப்பட்டார்கள். கேட்கிறது, விசுவாசிக்கிறது, கீழ்ப்படுகிறது, பார்க்கிறது, சாட்சியிடுகிறது, அவரை உயர்த்துகிறது மிகவும் முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. பிரியமான தேவ ஜனங்களே, எதற்காக இந்த இயேசுவின் பிறப்பு இந்த மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது? இந்த மேய்ப்பர்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் அல்லது வெறுக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள் என்று புறந்தள்ளப்பட்டவர்கள் தான். ஆனால் தேவன் அவர்களை கண்டவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒருவேளை புறக்கணிக்கப்பட்டதான, ஒதுக்கப்பட்டதான, எல்லா ஜனங்களாலும் வெறுக்கப்பட்டதான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறதா? ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த இயேசுவானவர் உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். அவருடைய பிறப்பு உங்களுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்ததாக இருக்கிறது. எனவே இந்த இயேசுவின் பிறப்பு ஒரு சாதாரணமான ஒரு சம்பவம் கிடையாது. முழு உலகத்துக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிறதான ஒரு நிகழ்வாக காணப்படுகிறது. தாழ்மை உள்ளவர்களை அவர் நோக்கி பார்க்கிறதான தேவனாக இருக்கிறார். யாக்கோபு 4:6 சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறதான தேவன். நாம் அவரை ஆராதிக்கிறதான ஆராதனை அவரை பற்றி பறைசாற்றுகிறதற்கு எடுத்து சொல்ல வேண்டும். தேவன் படித்தவர்களையோ அல்லது மிகவும் உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறவர்களையோ மாத்திரம் அவர் பயன்படுத்துகிறது இல்லை. அவருக்கு கீழ்ப்படிந்து விசுவாசித்து செவி கொடுக்கிற யாராக இருந்தாலும் அவர் பயன்படுத்துகிறதான தேவனாக காணப்படுகிறார். இந்த மேய்ப்பர்கள் ஏதோ ஒரு வித்தியாசமான சூழ்நிலை அவர்கள் இயேசுவை பார்க்கும்படியாக கடந்து செல்லுகிறார்கள். ஆனால் திரும்பி வருகிறதான போது அவர்கள் மறுரூபமாக்கப்பட்டவர்களாக கடந்து வருகிறார்கள். எதற்காக இந்த இயேசு கிறிஸ்துவின் செய்தி இந்த மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பிரசித்தம் பண்ணுகிறதற்கு இந்த மேய்ப்பர்களுக்கு எப்படிப்பட்டதான ஒரு தைரியம் கடந்து வந்தது? பயப்படாதிருங்கள் என்கிறதான வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த பயத்திலிருந்து விடுவிக்கிறதற்கு அது நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த மேய்ப்பர்களைப் போல எப்படி இந்த இயேசு பிறப்பின் நற்செய்தியை பிறருக்கு நாமும் பிரசித்தப்படுத்த முடியும்? நமக்குள்ளதாகவே நாம் இந்த கேள்விகளை கேட்க வேண்டும். இந்த இயேசுவின் பிறப்பு மேய்ப்பர்களுக்கு மேசியாவை காண வைத்தது. மேய்ப்பர்களுக்கு ராஜாவை சந்திக்க வைத்தது. மேய்ப்பர்களுக்கு இந்த மேசியாவை குறித்து பிரசித்தம் பண்ண வைத்தது. பிரியமான தேவஜனங்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த மேய்ப்பர்களைப் போல இயேசு கிறிஸ்துவை பறைசாற்றுகிறதற்கும் உயர்த்துகிறதற்குமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நாம் ஒவ்வொருவருக்கும் அவரை பறைசாற்றுகிறதற்கான கிருபைகளை கொடுப்பாராக. நம்ம இருக்கிற இடங்களிலே கண்களை மூடுவோமா? ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே தாழ்த்தப்படுகிறதான அனுபவம் இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில இந்த இயேசுவை பார்க்க வேண்டும், தேட வேண்டும் என்கிறதான வாஞ்சை காணப்படுகிறது என்று சொன்னால் அவர் தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறவராக இருப்பார். ஏன்? இந்த இயேசுவின் பிறப்பு நமக்கு பயத்தை கொண்டு வந்ததில்லை, பயத்தை மாற்றினதாகவும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நற்செய்தியையும்
நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்து நமக்கு ரட்சிப்பையும் மீட்பையும் கொடுத்ததாக இருக்கிறது. கண்களை மூடுவோமா? பரிசுத்த பிதாவை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, அநேக நேரங்களிலே இந்த மேய்ப்பர்களைப் போல நாங்களும் கீழே தள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம், வெறுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அநேக இடங்களிலே அப்பா, வீடுகளிலும் சரி, வேலை ஸ்தலங்களிலும் சரி, இன்னும் மற்ற இடங்களிலும். ஆனால் உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போனதில்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவர் இணைந்து கொண்டதான, இதை பார்த்து கொண்டிருக்காதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரோடும் உடைய கிருபை கூட இருக்கட்டும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஜெபத்தை கேட்டபடினால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமாடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் தர சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ பிரசன்னம், தேவ கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும். ஆமேன், ஆமேன்.